السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي على ما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அனுபவமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் நேற்றைய தினம் ஹாதிஸே இஃப்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சாற்றப்பட்ட அந்த அவதூறின் ஒரு வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம சுலைஹ் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை பற்றி, அதாவது ஒரு சம்பவத்தை பற்றி இன்றைக்கி அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் ஒரு கனவின் மூலியமாக ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்தான். அதாவது, இந்த வருடம் நீங்கள் உம்ராவை செய்ய வேண்டும். இந்த வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணணும்? உம்ரா செய்ய வேண்டும். அதற்குரிய காரணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், சொல்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, 1400 சஹாபாக்களுடன் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் என்னவென்றால், 1400 சஹாபாக்களுடன் மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்து கிளம்பினார்கள். அதாவது உம்ராவுடைய நியத்து கட்டி என்ன பண்ணுறாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க, பிரயாணம் செஞ்சு போகிறாங்க. போன உடனே என்னவாகுது, இது குறைஷிகளுக்கு தெரியுது. மக்களுடைய குறைஷிகளுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. என்னென்னு, முஸ்லீம்கள் இப்படி மதீனாவிலிருந்து கிளம்பி மக்காவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முஷ்ரிக்கீன்கள் என்ன பண்ணுறாங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தயார்படுத்துகிறாங்க. எதுக்கு? எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணணும், ரசூலுல்லாஹ்வை நிப்பாட்டியாக வேண்டும், அவங்க மக்காவுக்குள்ளே என்ட்ராகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ சாமான்களும் எத்தனையோ என்னது குதிரைகள் ஒட்டகங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தயாரியை ஒரு யுத்தத்துக்கு ரெடியாக வராங்க மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள். எதுக்கு? எந்த ஒரு பயத்தினால, ரசூலுல்லாவுடைய சஹாபாக்களும் என்ன பண்ணுவாங்களாம், மக்காவுக்குள்ளே என்னது என்ட்ராகி மக்காவை ஃபதஹ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மக்காவை வெற்றி கொண்டாட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னவாகும், முஷ்ரிக்கீன்களுக்கு மிகவும் அவமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெடி பண்ணுறாங்க. இங்கே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, எப்பவும் நடக்கக்கூடிய ஒரு வழி இருக்கும்ல, எல்லாரும் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு வழி, அந்த வழியில் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. இப்படி முஷ்ரிக்கீன்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, சஹாபாக்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு மஷூரான்றது பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. இப்படி முஷ்ரிக்கீன்கள் நம்மளை தடுக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க, யுத்தம் செய்யும் நீயத்தோடு வந்திருக்காங்க. நம்ம யுத்தம் செய்யும் நீயத்தோட பார்க்கலை, ஆனால் அவங்க நம்மளை தடுத்துருவாங்க. அதனால் என்ன பண்ணணும், வேற ஒரு ரூட்டில் நம்மளை கொண்டு சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லு முள்ளான ஒரு கரடு முரடான ஒரு பாலிதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் எத்தனை சஹாபிகளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குது, இங்கே முஷ்ரிக்கீன்களை எப்படியாவது கவனம் திருப்ப வேண்டும், நம்ம வேற ஒரு வழியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முஷ்ரிக்கீன்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய கூட்டத்தை சாதாரணமான அந்த நடக்கக்கூடிய சாதாரணமாக பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு வழியிலிருந்து அனுப்பி விடுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு பின்னாடி மெத்த சஹாபாக்களையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வேற வழியாக ஹுதைபியாவுடைய அந்த இடத்துக்கு சேர்றாங்க. பின்னாடி என்னவாகுது, அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபாவுடைய காமிச்சு இங்கே இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சஹாபாக்கள் இறங்குங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஒட்டகம் அங்கே உட்கார்ந்துருச்சு, நகரவே மாட்டேங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது, ஒட்டகங்கள் எல்லாம் அழுத்து போய்விட்டன, இந்த ஒட்டகங்கள் எல்லாம் முன்னாடி போக முடியல, இது பிரயாணம் நீண்ட தூரமாக இருக்கிறனால என்னவாச்சு, மொத்த ஒட்டகங்களும் அழுத்து போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, இந்த ஒட்டகங்கள் அழுத்து போகவும் இல்லை, இதுக்கு தண்ணி தாகம் எடுக்கலை, மாறாக என்னவாச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் சூரத்துல் ஃபீலுடைய கூட்டத்தை, அதாவது நம்ம அப்ரஹாவுடைய அந்த வாக்கையை படித்தோம்ல, அதாவது மக்கா தாக்க வர்றப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிப்பாட்டுவான், அவன் இந்த ஒட்டகங்களை நிப்பாட்டினான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இங்கே நிப்பாட்டினான் இந்த ஒட்டகங்களை. ஏன்னு சொன்னால், இங்கே ஒரு உடன்படிக்கை நடக்க போகுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முடிவு இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடி
புதைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்த பின்னாடி என்னவாகுது, அவர் வந்து கேட்குறாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, இங்கே மக்காவுக்கு எதுக்கு வர்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து யுத்தம் பண்ண வரல, மாறாக என்ன பண்ணுறோம், ஜியாரத்துக்காக வேண்டி காபாவை பார்த்துட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இதை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்கள்கிட்ட போகிறாங்க. போன பின்னாடி அவங்க யுத்தம் செய்ய வரலையாம், நீங்கள் தேவையில்லாமல் பயந்துட்டு என்ன பண்ணுறீங்க, யுத்தத்துக்கான கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து வேஸ்டான ஒரு தயாரி, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, முஹம்மதுடைய அந்த பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் முஷ்ரிக்கீன்கள் ஒத்துக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்களை எப்படியாவது நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிப்பாட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிப்பாட்டின பின்னாடி என்னவாகுது, அங்கேயே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தண்ணியுடைய பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, இங்கே எதுக்கு நம்ம நின்றுருக்கோம், இங்கே வந்து தண்ணீரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சஹாபிகிட்ட இந்த அம்பை கொடுத்து அந்த இடத்துல போய் குத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அம்பை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த அம்பை வந்து குத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல போய் குத்துன உடனே தண்ணின்றது என்னது ஒரு இது மாதிரி ஊத்து மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. என்னது சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய அந்த ஜாடிக்கல்லும் தன்னுடைய பாட்டில்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணீரை என்னது எடுத்துக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் போய் மக்காக்குள்ளே போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அவங்களுக்கு வந்து புரிய வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க. கேட்ட பின்னாடி என்னவாகுது, உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, எனக்கும் மக்காவுடைய காஃபிர்களுக்கும் என்னவாகுது, மிகவும் ஒரு பகையாக இருக்குது. நான் எவ்வளவு கடினமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து என்னைய என்னது சாகடிச்சிடலாம். நான் வந்து ஒரு நபருடைய பேர் சொல்கிறேன், அவங்கள நீங்கள் அனுப்புங்க, முஷ்ரிக்கீன்களுக்கும் அவர்களுக்கும் எப்போவுமே ஒத்து போய்கிட்டு இருக்கும், அவங்களும் எனது நண்பர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர் சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அனுப்பின பின்னாடி அங்கே அபூ சுஃபியான் இருந்தாப்புல. அபூ சுஃபியான் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வேணால் காபாவை தவாஃப் பண்ணிக்கங்க, நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், சத்தியம் செய்து விட்டோம், இந்த வருஷம் வந்து முஸ்லீம்கள் எக்காரணத்தை கொண்டும் மக்காவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், சத்தியம் செஞ்சுக்கிட்டோம், அதனால் வந்து இந்த வருஷம் நீங்கள் எல்லாரும் கிளம்பி போயிடணும், நீங்கள் வேணால் வந்து தவாஃப் பண்ணிக்கங்க, காபாவுக்கு தவாஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லப்படுது. ஒரு என்னது பொய்யான செய்தி ஒன்று பரவுது. என்னது முஸ்லீம்களிலே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லப்படுது, என்னது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான செய்தி வந்து பரவன பின்னாடி இந்த இடத்துல தான் பைத்துர் ரிஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு என்னது செடியுடைய அடியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியதற்கு ரகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த அஷ்-ஷஜரதி ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம் ஃபஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுடைய இந்த செயலுக்கு, அதாவது அந்த மரத்தின் கீழே முஸ்லீம்கள் செய்த அந்த விஷயம், அதாவது ஒரு சஹாபி இறந்து போயிட்டாங்க, இறந்து போன பின்னாடி முஸ்லீம்களான அவர்கள் என்ன பண்ண வேண்டும், யுத்தம் என்பது என்னது வாஜிப் ஆயிரும், யுத்தம் என்பது கண்டிப்பாக செஞ்சாகக்கூடிய ஒரு விஷயமாயிரும். எல்லாத்தையும் கேட்குறாங்க, என்னண்டு இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம், நாங்கள் சஹாபாக்கள்லாம் ஒரு மனதாக என்ன சொல்கிறாங்க, ஒரே வாய்ஸோடு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மரணத்துக்கு பயத்து செஞ்சு வந்திருக்கோம், அதாவது எங்களுடைய சகோதரனை ஷஹீத் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே ஷஹீதாகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்க செஞ்ச வேலை, அதாவது ஒரு சகோதரனுக்காக வேண்டி எல்லாரும் தன்னுடைய உயிரை பணம் வைக்கும் அந்த ஒரு மனோபக்குவம் இருக்குதுல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு என்ன பண்ணுறான், நான் இதை கொண்டு பொருந்தி கொண்டேன், முஸ்லீம்களுடைய இந்த ஒற்றுமையை கொண்டு பொருந்தி கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி இருக்குது. என்னது அது, யஹூதிகள் என்ன சொல்லுவாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உண்மையிலே இறக்கவே இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உண்மையிலே இறக்கலை, அவங்கள வந்து ஷஹீதாக்கவும் படலை. அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அபூ சுஃபியான் வந்து தன்கிட்டே வச்சுக்கிட்டாப்புல கொஞ்ச நாளுக்கு வேண்டி. ஆனாலும் என்னவாகுது, இந்த ஒரு பொய்யான விஷயம் பரவுது. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, நடக்காத ஒரு பொய்யான விஷயத்திற்காக வேண்டி முஸ்லீம்களை உசுகொலுப்பி எனது அமாயகமான, அதாவது அப்பாவைகளான முஷ்ரிக்கீன்களை கொல்வதற்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்கிறார்கள். அப்போ வந்து என்னவாகுது,
இஸ்லாம் என்பது டெரரிசத்தை ஊக்கப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், முன்னாடியே இதோடைய காரணத்தையும் சொல்லிட்டான். என்ன காரணம்? அது அந்த விஷயம் என்பது கைமான விஷயம், யாருக்கும் தெரியாத விஷயம். என்னது? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாகுது? அது கைபான விஷயம், யாருக்கும் தெரியாத அந்த விஷயம், பின்னாடி தான் தெரிய வருது. ஆனால் முஸ்லீம்களுடைய மனப்பக்குவம், முஸ்லீம்கள் எப்படி இருந்தார்கள், முஸ்லீம்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டியது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொண்டானே தவிர மாறாக என்னது யுத்தம் செய்ய சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூண்டல். அந்த யுத்தமும் நடக்கவில்லை. பின்னாடி என்னவாகுது? சுஹைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் வர்றார். வந்த பின்னாடி என்னவாகுது? ரசூல்லா முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஹுத்பா கொடுக்குறாங்க. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை தெரிஞ்சிருச்சு முஸ்லீம்களுக்கு. சுஹைல் என்ன பண்ணுறாரு, ஒரு மிகப்பெரிய தக்ரீர்ன்றது, ஒரு பயான்ன்றது கொடுக்குறாரு. கொடுத்த பின்னாடி என்னவாகுது? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மிகவும் கோபமடைகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் சரி சரி சரின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்னது என்னமோ சொல்லுவாங்க, அல்லாஹுடைய நபி என்னது அவர் ரபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை எழுத சொல்லுவாங்க. அதுக்கும் ஒத்துக்கிற மாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனையோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, சரி சரின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணும், மிகவும் கோபம் வரும். எப்படி? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா போவாங்க. போயிட்டு என்ன சொல்லுவாங்க, இவங்க அல்லாஹுடைய நபி கிடையாதா? ஏன் இல்லை? அல்லாஹ் இந்த இஸ்லாம் உண்மையான தீன் கிடையாதா? ஏன் இல்லை? இதே விஷயத்தை திரும்ப போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோன்னே நான் அல்லாஹுடைய கட்டளையை மீற முடியாது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்லியிருக்காங்க, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ரசூல் என்று நான் என்ன பண்ணுறேன், ஈமான் கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இதைத்தான் நான் என்ன பண்ணுறேன், ஈமானாக இருக்கேன். அப்போ அவங்க சொல்கிறது நம்ம மேலே கடமை வாஜிபாக இருக்குது. என்னது? அவங்க எதை செய்கிறாங்களோ அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை சொன்ன உடனே, அதாவது அல்லாஹுடைய கட்டளைக்கு நான் மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் ஒரு என்னது தௌபாவுக்குரிய ஒரு இது ஆசை வருது. ஏன்னு சொன்னால் நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், ரசூலுல்லாஹ்வுக்கே கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தௌபா பண்ணுறாங்க. எத்தனையோ தான தர்மங்கள் பண்ணுறாங்க, எத்தனையோ தொழுகைகள் தொழுகிறாங்க. தொழுத பின்னாடி அவங்களுக்கு போய் ஒரு என்னது மனசு நிம்மதி அடையுது. என்னென்று நான் செய்த அந்த தவறுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னது ஒரு இது வந்தவொடனே அவங்க அந்த இது நிப்பாட்டுறாங்க. இப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரக்கூடிய கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் இந்த சுலைஹ் ஹுதைபியா என்ன இப்படி நடந்துச்சு, அதனுடைய ஷரத்துக்கள் என்ன, எப்படிலாம் அவங்க நிபந்தனைகள் போட்டாங்க, அதனுடைய நிபந்தனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை நாளைக்கு வரக்கூடிய கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த இஸ்லாத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றுவதற்கும் நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரியட்டும். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.